பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் பவுலும் ஷீலாவும் சிறை காவலர்களால் அடிக்கப்பட்டதையும் அவர்கள் அந்த ராத்திரியிலே கர்த்தரை துதித்ததையும் குறித்து தியானிப்போம். இங்கே ஆண்டவர் குறித்து அவர்கள் சாட்சி பகிர்ந்தனாலும் நற்செய்தியை அறிவித்ததுனாலும் அவர்களை அடித்து துன்புறுத்தி தொழுமரத்தில் அவர்கள் கால்களை மாட்டி சிறைச்சாலைக்குள்ளே போட்டுடுறாங்க. சிறைச்சாலைக்குள்ளே போடப்பட்ட அவர்கள் அத்தனை வலி வேதனையும் காயங்களையும் கசப்பான அனுபவங்களையும் நெருக்கத்தையும் போராட்டத்தையும் அனுபவித்த அவர்கள் இந்த நடு ராத்திரியிலே துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் துதித்ததை அங்கிருந்த குற்றவாளிகள், சிறையில் இருந்த குற்றவாளிகள் கேட்கிறாங்க, காவலர்கள் கேட்கிறாங்க, சிறைச்சாலையில் உள்ள அதிகாரிகள் அவர்களுடைய துதி பாடல்களை கர்த்தர் குறித்து அவர்கள் அவ்வளவு வேதனைக்கு மத்தியிலும் பாடுகிறதை எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்த அந்த வேளையிலே கர்த்தர் தாமே அங்கே இறங்கி வந்து இந்த சிறையை அதிர பண்ணி சிறைச்சாலை கதவுகளையும் கட்டுகளையும் கர்த்தர் முறித்து போட்டார். அவர்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் சிறைச்சாலையிலே தான் இருந்தாங்க, அவர்கள் வெளியே ஓடலை. ஆனால் அந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே அந்த சிறைச்சாலை அதிகாரி தன்னை மாய்த்து கொள்ளலான்னு கத்தி எடுத்து கருத்தில் வைக்கிறாரு. ஆனால் பவுல் உறக்க சத்தமாய், உனக்கு கேடு ஒன்றும் பண்ணிக்காதப்பா, நாங்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறேன்னு சொல்கிறார். இந்த நாங்கள் எல்லாரும் அப்படின்னும் போது ஏதோ பவுலும் ஷீலாவை மட்டும் அவர் சொல்லலை, சிறைச்சாலையில் இருந்த அத்தனை கைதிகளும் வெளியே ஓடாமல் உள்ளவே இருந்திருக்காங்க. அதுதான் நாம் இங்கே பார்க்குறோம். ஏன்? நற்செய்தியினால் தொடப்பட்டு கிறிஸ்து இயேசுனுடைய அன்பினால் தொடப்பட்ட அந்த குற்றவாளிகள் அந்த சிறையை விட்டு வெளியே ஓடல, எல்லாரும் அங்கேயே தான் இருந்தாங்க. ஏன்னா தேவன் அவருடைய நாமம், அவர் நமக்காய் சிலுவையிலே செய்த அந்த அன்பை உணரும் பொழுது எல்லாருமே மனம் மாறுறாங்க. ஆமாங்க, கர்த்தர் பெரியவருங்க, அவருடைய அன்பு மிகப்பெரியது. உங்களுடைய பிரச்சனைக்கு மத்தியில், உங்களுடைய போராட்டங்களுக்கு மத்தியில், உங்களுடைய நெருக்கடிகளுக்கு மத்தியில் நீங்கள் அவரை துதிக்கும் பொழுது அந்த இடத்துல சிறைச்சாலை அதிகாரிகள் மட்டும் இல்லை, காவலர்கள் மட்டும் இல்லை, குற்றவாளிகள் மட்டும் இல்லை, கர்த்தரும் அந்த நள்ளிரவில் அந்த துதிக்காக இறங்கி வந்திருந்தார் அப்படின்றத பார்க்கணும். கர்த்தர் நீங்கள் எங்கெல்லாம் துதி எடுக்கிறீங்களோ அவர் துதியின் மத்தியில் வாசமாக இருக்கிற தெய்வம். நீங்கள் எப்படிப்பட்ட போராட்டத்துக்கு மத்தியில் துதிச்சாலும் கர்த்தர் அதை கேட்பாருங்க. கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வந்துவார், உங்களுடைய சூழ்நிலையிலே அசக்கி போடுவார், உங்களுடைய நெருக்கடிகள், உங்களுடைய முகத்தடிகளை கர்த்தர் முறித்து போடுவார். அவர் வல்லமையுள்ள, நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நீதி செய்கிற தேவன். நாம கஷ்டப்படுறதையும் கலங்குறதையும் பயப்படுறதையும் விரும்பாத தேவன். எனவே இந்த கடினமான சூழ்நிலையில் கர்த்தரை துதிக்கும் பொழுது அவர் எப்படிப்பட்ட கர்த்தர், அவர்